நான் தான் உங்கள் தருண். இப்போ நான் ஒரு பைபிள் ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போனேன். இன்னொரு மனுஷன் தானே, அவன் ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவன் எல்லா ஜனங்களையும் ஏமாற்றுவான். அதனால யாருக்குமே அவனை பிடிக்காதா. அப்புறமா அவன் ஒரு பணக்காரன், அவன் ஒரு தலைவனா. அவன் அவனோட ஊருக்கு ஏஸ்பா வரான்னு கேள்விப்பட்டான். சகைக்கு மனத்தில் ஒரு ஆசை வச்சு ஏஸ்பாவை நாமளோ பார்க்கலாமா அப்படின்னு சகைக்கு மனசில் ஆசை வந்துச்சு. ஏஸ்பா பார்க்க போனான். அங்கே நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அவனால போகவே முடியல. அவன் ரொம்ப குள்ளமாக இருக்கனால ஏஸ்பா போகிற வழியில் பெருசாக காட்டுத்தி மரம் இருந்துச்சு. அது மேலே வேகமாக போய் ஏறிக்கினான். ஏஸ்பா வரானான்னு பார்த்துனிருந்தான். அந்த நேரத்தில் ஏஸ்பா அந்த மரத்துக்கு நேராக நின்று சகைவே இறங்கி வா அப்படின்னு சொன்னாரா. சகைக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏஸ்பா நம்மளையா கூப்பிடுறான்னு. சகையும் வேகமாக கீழே வந்தனா. அப்புறமா இன்னைக்கு நான் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சகையும் சொன்னானா. ஏஸ்பா சொன்னாரா. சகைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. சகையும் தன்னோட வீட்டுக்கு ஏஸ்பாவை கொண்டு போனானா. அங்கே என்ன ஜனங்கள் எல்லாரும் என்னடா இது ஏஸ்பா பாவிங்க கூட எல்லாம் நேசிக்கிறாரே அப்படின்னு பேசிக்கினாங்க. ஏஸ்பா தன்னோட வீட்டுக்கு தன்னோட வீட்டுக்கு ஏஸ்பாவும் கொண்டு போனானா. ஏஸ்பா எல்லா கையிலும் வாங்கின பணத்தை 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்களா ஏஸ்பா. சகையும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தேன்னு ஏஸ்பா சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் உங்கள் உள்ளத்தில் ஏஸ்பாவை ஏற்றிங்களா? இன்றைக்கே உங்கள் உள்ளத்தில் ஏஸ்பாவை ஏற்றிங்களா? இன்றைக்கே உங்களோட வீட்டில் ரட்சிப்பு வரும். இப்போ நம்ம உள்ளத்தில் ஏற்றிங்கன்னா ஏஸ்பாவை பொய் சொல்ல மாட்டீங்க, திருட மாட்டீங்க, மற்றவங்க பொருளை எடுக்க மாட்டீங்க. நம்ம உள்ளத்தில் ஏஸ்பாவை ஏற்றுக்கலாமா? நான் உங்களுக்காக ப்ரை பண்ணேன். எங்கள் அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் எஸ்கேன்னு பார்க்குற ப்ரோக்ராமுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆஸ்வாதிங்க. அவங்க உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.